இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதிகாரம் 28 வசனம் 1. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல எனக்கு மேன்மை கிடைக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறார். பிரியமானவர்களே, ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். ஆண்டவர் அதில் ஒரு நபரை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறாங்க. தைல குப்பை எடுத்துக்கொண்டு போகணும், நான் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரத்தை நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. சாமுவேல் தீர்க்கதரிசியும் கடந்து போகிறார். 7 பிள்ளைகளை பார்க்கிறார். ஒருவரையும் கத்த தெரிந்து கொள்ளலை. இன்னும் உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அற்பமாக அந்த தகப்பனாரால் நினைக்கப்பட்ட மனுஷன்தான் இந்த தாவீது. தாவீது வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி உறுதியாக நிற்கிறார். இப்போ தாவீது வந்த உடனே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறாராம். சகோதரர்கள் நடுவில், தகப்பன் நடுவில், தேசத்தார் நடுவில் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து அபிஷேகம் பண்ணுகிற அளவிற்கு ஒரு மேன்மை உண்டானது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தாவீதை தன்னுடைய தகப்பனார் மறந்துட்டாரு, உடன் பிறந்த சகோதரர்கள் மறந்துட்டாங்க. ஆனால் மறவாத நினைவு கூர்ந்த ஆண்டவர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு உண்டு, ஒரு மேன்மை உண்டு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருங்கள். நிச்சயமாக நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தார் முன்பாக, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, தேவ பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. செய்கிற வேலை ஸ்தலங்களில் ஒரு மேன்மை உண்டாகட்டும், குடும்பத்தார் மத்தியில் ஒரு மேன்மை உண்டாகட்டும், படிக்கிற இடங்களில் ஒரு மேன்மை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த இடங்களில் தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். மற்றவர்கள் காணும்படியாக, எல்லாருடைய கண்களும் காணும்படியாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டு. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.